Hi friends, welcome to our channel. வெள்ளை முடிகளை கருமையாக்க அவுரி பொடி சேர்க்காம ஒரு நேச்சுரலான ஹேர் டை வேணும்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான பொடி ஆட் பண்ணி சேர்க்கும்போது உங்கள் நரைமுடிகளில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல கருமையாக மாறுறதோட மாதக்கணக்கில் உங்கள் முடி நல்லாவே பிளாக் கலருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்குமே நல்லது. ஸ்கேல்ப் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். முடியோட வேர்க்கால்கள்லேருந்தே முடி நல்லா நீண்ட அடர்த்தியாக வளர்கிறதோட ஹேர் லாஸ் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டான இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அலசிட்டு சேர்த்துக்கலாம். இதை ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன், ஈரமாக இல்லை. ஸோ நீங்கள் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இது கூட சேர்க்க போகிறது 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். தோல் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஸ்மால் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. 3லேருந்து 4 வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு நம்ம இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டீ டிகாக்ஷன், ஆல்ரெடி நான் டிகாக்ஷன் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டீ டிகாக்ஷன் நம்ம எப்போவுமே ஹேர் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஒரு 1லேருந்து 1.25 அளவு கிளாஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது இந்த மாதிரி 3/4 கிளாஸ் அளவு வரணும். நல்லா சுண்ட வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஆறின பிறகு நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்களும் இப்போ ஒரு ஈவினிங் போல் இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறீங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்கன்னா முன்னாடியே அதாவது காலையிலேயே கூட இந்த டிகாக்ஷனை ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டிகாக்ஷன் அரைக்கும் போது ஃபுல்லாக சேர்க்காதீங்க, ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக அரைப்படாது. மீதி இருக்க டிகாக்ஷன் அப்படியே இருக்கட்டும். நம்ம சில பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு இரும்பு கடாயில் ஃபில்டர் பண்ணிக்கல. இந்த ஹேர் டே கண்டிப்பாக நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் ரெடி பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு இரும்பு வெசலில் இந்த எக்ஸ்ட்ராக்ட், அதாவது நம்ம அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ, பி, சி, டி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறதோடு சேர்த்து இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ்லாம் அடிக்கடி சேர்க்கும்போது சின்ன வயசுலேயே நரைமுடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு டோட்டலாக பர்மனெண்ட்டான ஒரு ரெமெடியாக இருக்கும். வளரக்கூடிய முடியும் நல்ல நீளமாக அடர்த்தியாக வளரவும் முடியோட வேர்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்குமே இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி முடி வளர்ச்சியும் அதிகரிக்கிறதோட ஹேர் ரொம்ப வீக்காக ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுனால வளர முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். பாதியிலே முடி உடையிறது, அதாவது ஹேர் பிரேக்கேஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரியாகும். நான் ஃபில்டர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மீதி இருந்த அந்த டிகாக்ஷனை மிக்ஸி ஜாரை அலசி சேர்த்துட்டேன். இந்த லிக்விடில் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற பவுடர் பார்த்திங்கன்னா கருஞ்சீரக பொடி, ஆல்ரெடி வறுத்து பவுடர் பண்ணது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து இது கூடவே 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி சேர்க்குறேன், ஹென்னா பவுடர். மருதாணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைச்சாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற இது ரொம்பவே முக்கியமான ஒரு பொடி, இந்த ஹேர் டேக்கு நல்ல ஒரு கருமையை தரும். கத்தா பவுடர். கத்தா பவுடர்னு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள். ஸோ இந்த பவுடர் நம்ம சேர்க்குறதுனால ஹேர் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகுறதோட முடியோட கருமை நரைமுடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறும். இந்த பவுடர் 1 ஸ்பூன் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லிக்விடாக இருக்குது பார்த்திங்களா, இது நல்லா திக் ஆகிற வரையும் நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த சொல்யூஷனும், அதாவது இந்த ஹேர்டையும் நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹென்னா பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு சூடு பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது கோல்ட் ஆகாமலும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் வரையும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். திக் ஆகட்டும். திக் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டே நீங்கள் உடனே அப்ளை பண்ணாமல் நல்லா திக்கன் ஆன பிறகு, அதாவது நல்லா சுண்ட வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேர் டே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி
கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ட்ரை ஆக விட்டுறாதீங்க. ஆஃப் பண்ணும்போதே ஓரளவு லிக்விடாக இருந்துச்சுன்னா, நம்ம இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு, அதாவது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுட்டு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி எதுவும் கலந்துக்க வேண்டாம். நம்ம வந்து இந்த ஹேர் டை வந்து அப்ளை பண்ணும்போது இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து ஒரு 5 ஹவர்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். மினிமமாக ஒரு 4-5 மணி நேரமாவது நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட்டில் நல்லா அயன் கடாயில் ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது தான் நல்ல உங்கள் நரைமுடிகள் எல்லாம் பிடிச்சி பிளாக் கலருக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக 1 மாதம் வரையும் நீடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டை வந்து நான் வச்சு ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா டேரெக்டாக வெறுமனே தண்ணி சேர்த்துக்காமல் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு, அதாவது வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து அதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெறுமனே தண்ணி, அதாவது ப்ளெயின் வாட்டர் சேர்க்க வேண்டாம். சரியாக கலர் பிடிக்காது. இது அப்படியே வந்து உங்கள் ஹேரில் நல்ல க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா கையிலலாம் ரொம்பவே பிடிச்சிரும். சீக்கிரத்தில் அந்த பிளாக் கலர் போகாது. நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற முடியில் எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் நல்லா க்ளீனான ஹேரில் போட்டுட்டு ஒரு மணி நேரம்க்கு அப்புறமா நீங்கள் ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஷாம்பூ ஷேக்காயெல்லாம் போடாமல் வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டையை நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது க்ரே ஹேர் எப்போவுமே வெளியில் தெரியாது. நரைமுடிகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஹேர் டையை நீங்களே வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் லாஸும் இருக்காது. முடியில் வந்து எந்த டேமேஜும் வராமலும் நரைமுடியை ஈஸியாக கருமையாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜெடி நைஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.